ஈரோடு மாவட்டம் பவானி அருகே கல்லூரி என்சிசி மாணவர்கள் பயணித்த பேருந்தை உடற்கல்வி ஆசிரியர் ஓட்டிய நிலையில் அவரது கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் விவரிக்க கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். தற்போது பேருந்தில் பயணித்த மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? பொருட்சேத விவரங்கள் என்ன? அந்த ஆசிரியர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியைச் சேர்ந்த என்சிசி மாணவர்கள் மற்றும் விடுதி மாணவர்கள் 40 பேர் இன்று விடுதி காப்பாளர்கள் பிடி மாஸ்டர் அன்புச்செல்வன் ஆகியோருடன் ஓட்டுநர் மகளீஸ்வரன் கல்லூரி பேருந்தை எடுத்துக்கொண்டு ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள ஊராட்சி கோட்டை மலைக்கு மலையாற்று பயிற்சிக்காக வந்துள்ளனர். தொடர்ந்து ஊராட்சி கோட்டை மலை ஏறி அங்குள்ள வேதகிரி கோயிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் கீழே இறங்கி கல்லூரி செல்வதற்காக புறப்பட்டுள்ளனர். கல்லூரி பேருந்தை ஓட்டுநர் மகளீஸ்வரன் ஓட்டாமல் பிடி மாஸ்டர் அன்புச்செல்வன் ஓட்டியுள்ளார். அப்போது அன்புச்செல்வனின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மலை அடிவாரத்தில் உள்ள பவானி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் முன்பகுதியில் புகுந்து விபத்தில் சிக்கியது. மாணவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்து பார்த்தனர். பேருந்தில் முன்பக்கம் முழுவதும் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக முன்பக்க தூணை இடித்துக் கொண்டு சிக்கிக் கொண்டது. இதில் பேருந்தை ஓட்டி வந்த பிடி மாஸ்டர் அன்புச்செல்வன் பேருந்தில் சிக்கிக் கொண்டார். மேலும் மாணவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதில் 6 கல்லூரி மாணவிகள் மற்றும் பேருந்து ஓட்டுநர் மகளீஸ்வரன் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி பேருந்தில் சிக்கிக் கொண்ட பிடி மாஸ்டர் அன்புச்செல்வனை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இன்று அரசு விடுமுறை தினம் என்பதால் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. விபத்து குறித்து பவானி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.